புறம் பேசுறதை விட டேஞ்சரா இருது என்ன தெரியுமா? புறம் பேசுறது வெறும் பாவம். இதை விட டேஞ்சரான பாவம் என்ன தெரியுமா? என்னது? பேசின புறத்தை கொண்டாந்து திரும்ப கொடுக்குறேன். நமீமா. பேசும் வரைக்கும் பிரச்சனை இல்லை. இப்ப நீங்க வாங்க 2 பேரும் என்ன பத்தி பேசினாங்கன்னா பேசிட்டு போறாங்க, அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு 2 பேரும் நன்மையும் ஜெனரேட் ஆகுது. அவங்க 2 பேரும் செய்யற நன்மை அவ்வளவும் எனக்கு தானே. என்ன பத்தி புறம் பேசுறேன், ஆனா எனக்கு ஒண்ணும் இல்லை. நான் கண்டா ஹாஜியாருக்கு சலான் சொல்லிட்டு போவேன், அவருக்கு சலான் சொல்லிட்டு போவோம், சிரிச்சுட்டு போவேன். இவர் என்ன பண்றாரு, அவர் பேசினது வந்து என்கிட்ட சொல்றாரு, மௌலவி அவர் அப்படி உங்களை பத்தி பேசி 2 பேரும் தான் பேசினது. அவர் என்ன செஞ்சிருக்கோம், என்னில மஹப்பத்துண்டா அவர்கிட்ட சொல்லிக்கணும், தம்பி இப்படி பேசாதீங்க, இது முறை இல்லை, இது நீங்க பேசுறது புறம், ஹராம், அல்லாஹ் உங்களை மன்னிக்க மாட்டான், உங்களுக்கும் அல்லாஹ் இப்படி செய்வான். ரைட்? உங்களோட வீட்டுக்குள்ள வச்சு உங்களை அவமானப்படுத்துவாங்க. குர்ஆன் ஹதீஸை சொல்லி அவரை கட்டுப்படுத்துறதை விட்டுட்டு அவருக்கு அந்த எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி அவரை சுப்பேத்தி பேச வச்சு போட்டு கொண்டாந்து என்னைகிட்ட சொல்றது, மௌலவி உங்களை பத்தி அவர் இப்படி பேசினாரு. இவங்க 2 பேரும் பேசின நேரத்தில் எனக்கு ஒன்றும் இல்லை, அல்லாஹ்க்கு தெரியும், அல்லாஹ் எனக்கு என்ன செய்யறாங்க, இவங்க மூலம் நன்மைகளை சேர்த்துட்டே இருந்தாங்க. இவர் வந்து சென்னத்தோட எனக்கு என்ன நித்திர கட்டு போயிட்டு தூக்கம் கெட்டு போயிடுச்சு. இப்ப நான் யோசிக்கிறேன், உங்களுக்கு பயன் பண்ணத்தானே ஆகணும், பள்ளியில தலைவர் அறிக்கத்தானே ஆகணும், நான் இந்த ஸ்கூல்ல SDC பொறுப்பை நான் எடுக்கத்தானா வேணும். என்ன படப்பாக்கினால அவர் இல்லை, யாரு இந்த கூட்டாளி இவர். கோல் மூட்டிகள் டேஞ்சர். அந்த பண்புகளை விடுங்க. நான் கதைச்சிட்டு தான் இருப்பான். புறம் பேசுறது என்பது ஒரு நோய். அவன் பேசிட்டு இருப்பான், பேசுறதால ஒரு குறையும் இல்லை நமக்கு, நன்மானு. அவங்களுக்கு பாவம் எழுதப்படுது, அவங்களோட நன்மை எனக்கு சேவ் ஆகுது. அல்ஹம்துலில்லாஹ் போய் திரிக்கட்டும், விரும்பினார்கள் விடட்டும். ஆனா கோல் மூட்டாதீங்க. அவட தெரிந்து உட்கார்ந்துட்டு வந்து தலைவர்கிட்ட வந்து, தலைவர் உங்களை பத்தி இப்படி சொன்னார், தேவையானதை நீங்களே சொல்ற மாதிரி சொல்லுங்களேன். நீங்களும் அந்த டீம்ல 5 பேர்ல இருந்ததானே. என்ன செய்யணும்னா, இமாமுக்கு கொடுக்குற சம்பளம் போதாது, தலைவர் இமாமுக்கு சம்பளம் போதாது, அல்லது ஒரு தாப்பை கட்டுறாங்க, இந்த தாப்பை இந்த இடத்துக்கு பொருத்தம் இல்லை, நீங்க இந்த தாப்பையை கட்டத்து அவர்கிட்ட வந்து நீங்க சொல்ற மாதிரி சொல்லுங்க. அல்லது ஒரு ஆளு கான்ட்ராக்ட் கொடுத்திருக்கிறாங்க, அவர் தம்பி தலைவர், தம்பிக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கறது விமர்சனம் வரும், எனவே நீங்க வேறொரு ஆளுக்கு கான்ட்ராக்ட் கொடுங்க, அல்லது நோட்டீஸ் போர்ட்ல அதுக்குரிய தெளிவை போடுங்க, சொல்லிட்டு போங்க. அதை விட்டுட்டு வந்து அவங்க இப்படி சொல்றாங்க, இவங்க இப்படி சொல்றாங்க, அவர் இப்படி சொல்றாருன்னு சொல்லக்குள்ள கொஞ்சம் பேர் இந்த சமூகத்தை கட்டி எழுப்பணும் என்று வரக்கூடியவர்கள் மனம் நொந்து சோர்வடைந்து ஒதுங்குறதுக்கு முடிவெடுக்கிறாங்க. அவங்களும் ஒதுங்கினா யார் சகோதரர்களே இந்த சமூகத்தை முன்னெடுத்து கொண்டு போறது?